ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பழங்கள் மற்றும் காய்கறி சந்தையில் செயல்படுற 2 கடை உரிமையாளர்கள் பார்த்திங்கன்னா வணிக மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த லேபிள் எல்லாத்தையும் பூர்வீக நாட்டுடைய லேபிள்களை மாற்றி அமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பெரிய லக்கேஜஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சின்னதாக பிரித்து நுகர்வுகளை மாற்றி ஏமாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களை இப்போது கைது செஞ்சுருக்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி குற்றமளிப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமான பாதுகாப்பு, விமான போக்குவரத்து மற்றும் சிவில் விமான பாதுகாப்புக்கான செயல் துணை இயக்குனர் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்தில் 8% சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா 5,52,856 பயணிகள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 5,14,818 பேர் புறப்பட்டு செஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு மாதத்தில் இருக்கிற பயணிகளுடைய மொத்த எண்ணிக்கை 1,67,674 அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. அதே மாதிரி மார்ச் மாதத்தில் இயக்கப்பட்ட விமானங்களுடைய எண்ணிக்கை 9,950 அப்படின்னும், அதே 2023 பார்த்திங்கன்னா 9,283 இருந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவாலி கவர்னேட்டில் இருக்கிற 2 நிலையங்கள்லையுமே எரிபொருள் திருடியவர்களை கைது செஞ்சு இதை இப்போது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர் திருடிய எரிபொருளுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 10 குவைத் தினார் அப்படின்னு மதிப்பிடப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு சுமார் 16,000 பேர் பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டின் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான நீதி அமைச்சகத்துடைய அமலாக்கத்துறை என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வெளியிட்ட புள்ளி விவரத்தின் அடிப்படையில் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினரை பாதிக்கும் பயண தடை போக்குகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புள்ளி விவரத்தின்படி ஏறக்குறைய 16,000 பேர் பயண தடைகள் செஞ்சிருக்கிறதாகவும், 917 பேர் ஒரு முறை பயண கோரிக்கைகள் வச்சிருக்கிறதாகவும், 8,033 பேர் இந்த பயண தடை நீக்குவதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி மாதம் 6,642 பயண தடை உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 3,811 அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தில் வெளியாகிருக்கு. இந்த மாதிரி மொத்தமாக குவைத்தில் இருக்கிற ஃபர்வானியா, ஹவாலி, அல்ஜஹரான்னு சொல்லிட்டு பல இடங்கள்லையும் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி 16,000 பேருக்கு பயண தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயண தடைக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நிலுவையில் இருக்கிற காசோலை, வங்கி கடன்கள், அதுக்கப்புறம் செலுத்தப்படாத தொலைபேசி பில் தவணை செலுத்துறது, வாடகை ஒழுங்காமல் செலுத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காலாவதியான வாடகை, இல்லை அப்படின்னா மின்சார கட்டணம் செலுத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் குடும்ப நீதிமன்ற வழக்குகளும் இதில் சேர்ந்து அடங்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.